அதாவது கோயம்புத்தூர்ல 3ஆம் தேதி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முதலாக இது தொடர்பான வழக்கு கோயம்புத்தூர்ல தான் பதிவு செய்யப்பட்டுச்சு 3ஆம் தேதி. 10ஆம் தேதி அவர் புதுதில்லியில கைது செய்யப்பட்டாரு. அப்ப 10ஆம் தேதியிலிருந்து அங்க புதுதில்லியில எந்த நீதிமன்றத்திலேயே அவர் ஆஜர்படுத்தப்படல. ஆஜர்படுத்தப்பட்டவங்க கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணித்து 13ஆம் தேதி அவர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரு. அப்ப இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில ஒரு சட்ட ரீதியா இதுல ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கறத ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு நபரை தொலைதூரத்தில் கைது செய்தா கூட உரிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்த பகுதியில் அவர் ஆஜர்படுத்தியிருக்கணும், அல்லது ஒரு பிடியாணையோடு இவங்க போயிருக்கணும், வாரண்டோட. இரண்டுமே இல்லாம அந்த கைது நடந்திருக்கிறது ஒரு விஷயம். இரண்டாவதாக நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று ஒரு சோதனை நடந்துச்சு. அந்த சோதனையில இந்த வழக்கோடு தொடர்புடைய அந்த மின்னணு பொருட்கள் மற்றவை மட்டுமே கைப்பற்றப்படணும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில அவங்க சொத்துக்களுடைய அசல் ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்திலிருந்து புகைப்பட கருவிகளே ஒரு 6 புகைப்பட கருவிகள், கணிப்பொறிகள் நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த கைப்பற்றுதலும் கூட நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், வாழ்வாதாரம் இழந்திருக்கோம், நிறுவனத்தை இயக்க முடியாம நிற்கிறோம். கைதுல பிழைகள் நடந்திருக்கு. அவர் வேணும்னு தீய எண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோட இதை பதிவேற்ற செய்யல. ஒரு நெறியாளராக மட்டுமே இந்த செய்தியை அவர் ஒரு பதிவேற்ற செஞ்சிருக்காரு. அதை கூட பலத்த சர்ச்சையும் எதிர்ப்புகள் வருகின்ற நிலையில நேற்று நாங்க அதை ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த பதிவேற்றத்தை கூட நாங்க பொது பார்வையிலிருந்து நாங்க நீக்கிட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க இந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அவருடைய மகள் ஜெர்மனியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகன் 12ஆம் வகுப்பு முடித்துட்டு கல்லூரியில் சேர்றதுக்காக இருக்காங்க. அவருக்கு உடல்நிலையில இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு உடலியல் பிரச்சனைகள் உள்ளன. அப்ப இதை அனைத்தையும் முதலமைச்சர் கணக்கில் எடுத்து கருணை கூர்ந்து அவர் மீதான அந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவர் மீது எந்த வழக்குகள் இனிமே கூடுதல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு தீராம அப்படியே தொடர்கதையா போய்கிட்டே இருக்கு. அவரை பொறுத்தவரையில் ஒரு நெறியாளர், ஊடகவியலாளர், 4 நூற்றாண்டு கால ஊடக அனுபவம் உள்ளவர். அந்த அடிப்படையில் அவர் மீதான வழக்குகள் திரும்ப பட வேண்டும், அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய மனைவியினுடைய கோரிக்கை.